எங்கன்னு தேடுறது பிரபா? அவங்கள எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அதான்டா எனக்கும் புரியல. அவங்க எந்த க்ளூவுமே விட்டுட்டு போல. இப்போ எப்படிதான் தேடுறது? ஹலோ ஹலோ அபி சார், நீ இப்ப எங்க இருக்க? ட்ரக் எங்க இருக்கு? நான் இப்ப பூந்தமல்லி ஹைவேல இருக்கேன். அந்த ட்ரக்கை துரத்திட்டு போயிட்டு இருக்கேன் சார். அவங்க வந்து பெங்களூருக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. ஓகே. ரோஹித் தான் ஃபோன் பண்ணா. அவன் ட்ரக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கானா. ட்ரக் இப்போ சிட்டியை தாண்டி பெங்களூர் ஹைவேல இருக்கான். எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நாம டைமுக்கு எப்படி அங்க போய் சேர்றது? கார் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நம்ம போலீஸ்க்கு ட்ரக் எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க ஏதோ ஒரு டோல்கேட்ல அந்த வண்டியை பிடிச்சிருவாங்க. தட்ஸ் குட். இப்போதான்டா நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அதை நிரூபிச்சிருக்க. இப்போ நம்ம அவங்கள காப்பாத்திடலாம். சரி, பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம முதல்ல போய் அவங்கள காப்பாற்றுவோம். கம் வித் மீ. இவங்களை எங்க இறக்க விடணும்னு சொல்லு. இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலி தான். இப்ப எதுக்குப்பா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் பெரிய பெரிய விஷயம் எல்லாமே பாத்துருக்கேன். இது சப்ப மேட்ரு. நீ கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாண்டி சொல்றா என்ன? சரி, நான் பாத்துக்கிறேன். யாரோ போலீஸ்க்கு சொல்லிருக்காங்க. என்ன சொல்ற நீ? அப்போ போலீஸ் நம்ம பின்னாடி வராங்களா? பின்னாடி இல்ல, முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்ப நம்ம கதை இதோட முடிஞ்சதுன்னு சொல்லு. என்னப்பா நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகிடுவ போல இருக்க. போலீஸ்க்கு எப்படி அல்வா கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு போ. எங்க? பாரு, லெஃப்ட் எடு. இதோ இந்த லெஃப்டா? ஆமா ஆமா. நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வண்டியும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அம்மோ. வெளியில டிராஃபிக் சவுண்டு கூட எதுவும் கேட்கல. எனக்கு என்னமோ சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் வெளியில வந்துட்டோமோன்னு தோணுது. எங்கேயா இருக்கோம்க்கா? தெரியல. தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட போனும் இல்ல. இருந்தாலாவது யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கா. நான் வண்டியில ஏறும்போது என்கிட்ட போன் இருந்தது. நான் தேடி பாக்குறேன். இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். கிடைச்சதா அம்மோ? தோ இருக்குக்கா. சரி, சீக்கிரம் யாருக்காவது ட்ரை பண்ணு. பிரபாக்கே ட்ரை பண்ணு. அக்கா, இதுல நெட்வொர்க்கே இல்லக்கா. அக்கா, நீ பயப்படாத அம்மோ. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அம்மோ, எனக்கு பின்னாடி வா. பின்னாடி நில்லு. வண்டி அவங்க திறந்ததும் யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள இந்த கட்டையால அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போயிடலாம். சரியா? சரிக்கா. பயப்படாத. நீங்க எனக்கு தப்பான தகவலை சொல்லியிருக்கீங்க. நாங்க ஹைவே செக் போஸ்ட்டை செக் பண்ணோம். அப்படி எந்த ட்ரக்கும் போகல. இங்க பாருங்க சார், இந்த வண்டியெல்லாம் தான் டோலை கிராஸ் பண்ணி போயிருக்கு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இட்ஸ் ஓகே, நம்ம போகலாம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.